மோஸ்ட்லி தருமபுரியில் இருந்தாலும் மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம தொப்பையார் டேமுக்கு தான் வந்திருக்கோம். தண்ணி மட்டும் இந்த இடத்துல வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. வந்து இந்த கதவு வழியா போற தண்ணி சூப்பரா இருக்கு இந்த ஃபால்ஸ் பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து அதோட கதவை பார்க்கலாம். டேமோட ஓப்பனிங் கதவு வந்து முன்னாடி இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் இன்னும் யூடியூப் சேனல் இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டேமுக்கு இந்த பக்கமும் நிறைய ஊர் இருக்கு. அது போகிறதுக்கு சிங்கிள் வெஹிக்கிள் மட்டும், அதாவது 2 வீலர் மட்டும் போகிற மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கு. ஒரு பைக் மட்டும் தான் போக முடியும். தண்ணி வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி ஓப்பனில் இல்லை, கம்மியாக தான் தண்ணியெலாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஒருத்தவங்க இந்த பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க நடந்து போனாலே இதில் வந்து ஒரு பைக் வர முடியாது. பாருங்க, பின்னாடி ஒரு பைக் வருது. இப்போ நான் நடந்து போனால் தான் வந்து அந்த பைக் போக முடியும். எவனோ ஒருத்தர் நம்மளை வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே போறாரு. சரி, ஓகே. அடுத்து வந்து நான் அந்த என்ட்ரன்ஸை காட்டுறேன். உள்ள இது வந்து உள்ள வந்து பூட்டு போட்டிருக்காங்க, ஓப்பன் கிடையாது. மற்ற டேஸில் ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனில் சைடில் தான் நானே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கேன். டேமு ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபுல்லாக தாங்க இருக்கு. வந்து ஃபுல்லோட ஆயிடுச்சு. காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம டேமை ரீச் ஆகிட்டோம். வேற லெவலாக இருக்குங்க, உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேமுக்கு வரேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த டேமுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வரேன். டேம் வந்து ஃபுல்லோட இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு உள்ளே போனால் தான் அது எப்போ எப்போ கட்டினாங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதுலாம் உள்ளே தான் இருக்குது. அது நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து பூட்டி வச்சுருக்காங்க, பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போக முடியாது. சூப்பராக இருக்குங்க, வேற என்ன சொல்கிறது. இங்கே ஒரு குளியல் போடலான்னு கூட தோணுது. நமக்கு எல்லா தண்ணியும் ஒத்துக்காது இல்லை. என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து இன்னும் நம்ம ஜஸ்ட் நோ பாலக்கோடில் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது மோஸ்ட்லி. அதனால நம்ம பேஜை மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாரும் போகணும்னு நினைக்கிற ஒரு சில இடங்கள் வந்து தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சிருக்கும், போக முடியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது. ஆக்சுவலாக லோக்கல் 2 பேர் வந்தாங்க, அவங்கள வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா மறந்துட்டேன். அவங்களே கேட்டாங்க, வீடியோ எடுக்கிறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் அப்படி சொல்லியிருக்கோம். சரி, ஓகேங்க. அதாவது வந்து இது ஆல்ரெடி, ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து இது டேம் ஃபுல் ஆகிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேமு இன்னும் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றணுமா. இருங்க காட்டுறேன். வந்து அது கதவுக்கு மேலே தண்ணி தெரியுது பாருங்க, அதாவது ஃபுல்லாகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆனால் இதுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றினா மட்டும்தான் கதவு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அது ஓப்பன் பண்ணி போகும்போது இந்த பிரிட்ஜுக்கு மேலே தண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எந்த இடத்துலேருந்து பார்க்கணுன்னு தெரியலீங்களே. ஓகே, இந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. காற்றடிக்கும் போது ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே ஊற்றுது, அதுக்காக ஓப்பன் பண்ணலாம்ல. சும்மா பண்ணுக்கு சொன்னேன், அதுக்காகலாம் ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே இதோட விளாக் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெயில் வேறு பயங்கரமாக இருக்கு.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே.